ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைவேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு காரியத்தை மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் சியோனில் வாசமாய் இருக்கிறார். சியோன் என்பது தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அந்த சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேம் வாழ்ந்திருப்பதை பார்ப்போம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் தேவன் ஒரு சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கும் அந்த சந்ததி வளர்ந்து செழித்து பெறுகிறதை நாம் காண முடியும். பெரிய ஆண்டவர் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலத்தில் 1948 1950 இப்படி இந்த காலகட்டங்கள் எல்லாம் கடந்து வரும்பொழுது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலைவனம் தான், வனாந்திரமும் பாலைவனமும் நிறைந்ததான் இஸ்ரவேல் தேசம். அதற்கு முன்னாடி அந்த இஸ்ரவேல் தேசம் செழிப்பான தேசமாக இருந்தது. அதெல்லாம் சிறையிருப்புக்கு பின்பு அதெல்லாம் அழிந்து போய் 2000 வருஷமாக அதில் யார் யாரோ பெலிசியா, பாலஸ்தீனியர், வேற யாரோ குடியிருந்து அந்த பட்டணங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டது. இதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போ பாழாக்கப்பட்ட பட்டணம் மறுபடியும் குடியேற்றி வைக்கப்படும் போது அந்த வனாந்தரத்தை, அந்த வறண்ட நிலத்தை கர்த்தர் செழிப்பான பூமியாய் மாற்றுகிறார். இதான் பெரிய ஹைலைட். வனாந்தரம், பாலைவனம், அதை செழிப்பான பூமியாய் மாற்றுகிறார். மழை இல்லை, அங்கே மரங்கள் இல்லை, ஆனால் அதில் கர்த்தர் ஏதேனை போல மாற்றுகிறார். எப்படி மாற்ற முடிந்தது அப்படின்னா, ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததை சொல்லுகிறேன். நான் ரொம்ப எருசலேமில் என்னென்ன காரியத்தில் அது உயர்ந்து வருகிறது என்பதை அதை தேடி தேடி நான் பார்ப்பேன். நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் வரும். அதே போல் இதில் நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல், வைல்டு அனிமல், நிறைய சேனல்ஸில் அது வரும். ஹிஸ்டாரிக்கல் சேனல்ஸ்லாம் வரும். அப்போ நான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் எனக்கு காத்திருந்தது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு வனாந்திரம், டெசர்ட், பக்கா டெசர்ட். மிலிட்ரி அதில் அந்த டெசர்ட்டில் பாதுகாப்பில் இருக்காங்க. அந்த மிலிட்ரி ரோந்து பணியில் வரணும். அப்போ அவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. நடந்து வருகிறார்கள். வாகனம் ரோட்டு வழியாக வருது, அதில் ஏறல, அவங்க நடந்தே வரோம் அப்படின்றார். ஏன் நடந்து வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒரு தோட்டத்து வழியாக வர்றாங்க. அந்த தோட்டத்தில் போர் போட்டிருக்கு. அந்த போர் காத்தடிச்சா இதெல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கும். மரங்க இது அனிமல்ஸ் தண்ணி குடிப்பதற்காக தொட்டி கட்டி அந்த போர் போட்டிருப்பாங்க. காற்று அடித்தா தண்ணி வரும், அந்த இதில் நிரப்பும். அதில் மான், குரங்கு எல்லாமே தண்ணி குடிக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அங்கே இருக்குது. அதே போல் சிஸ்டமேட்டிக்கை நான் பார்த்தேன்.
அது ஒன்று பெரிய அளவில் வச்சுருந்தாங்க, ராட்டினம் மாதிரி. அது காத்தடிச்சா தண்ணி வரும், தண்ணி நல்ல ஃபோர்ஸாக வரும். அந்த தண்ணியை தொட்டியில் வச்சிருந்து அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அந்த தண்ணீரை பாய்ச்சிக்கிறார்கள். அது பார்த்தீங்கன்னா டூலிப் செடியினால் டூலிப் பூக்கள் நிறைய பூத்து அப்படி சூப்பராக இருக்குது. அதற்கு நடுவில் அவர்கள் நடந்து வருகிறார்கள். வனாந்தரம்தான், ஆனால் டூலிப் செடின்றது ரொம்ப பனி நிறைந்த இடத்துல வாழக்கூடியது, வளரக்கூடியது. அது அங்கே வளர்கிறதை காண முடிந்தது. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம், உருளைக்கிழங்கு தோட்டம் போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் தண்ணி இல்லை. ஒரு டேங்கில் தண்ணியை கொண்டு வந்து அதை ஊற்றி அந்த செடிகளை வளர பண்ணுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பெரிய ஆச்சரியம், அற்புதமாக இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். அதாவது நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான. எருசலேம் எப்படி இருந்தது? வனாந்தரமாக இருந்தது, குறைபட்டு கிடந்தது. ஆனால் அதை கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கும் போது அது வாழ்வடைந்து இருக்கிறத நீ காண்பாய். அதே போல் கர்த்தர் நம்ம சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வனாந்தர வாழ்க்கை, நம்முடைய பாலைவன வாழ்க்கை, இதெல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு செழிப்பை, ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு வழி நடத்துவார். இதை தான் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஆண்டவருடைய சமூகத்தில் அதை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் இனி குறைவுபடுவதில்லை. நீங்கள் இனி செழித்திருக்கிறதை, எப்படி எருசலேம் செழிப்பாக இருக்கிறதோ அதே போல் கர்த்தர் உங்களை செழித்திருக்க பண்ணுவார். அந்த செழிப்பை ஒரு நாளும் மாற்றிவிட மாட்டார். உங்களை வழிநடத்த அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை, கர்த்தரை துதித்து உயர்த்துங்கள். ஆண்டவர் பெரியவர், மகிமையான காரியங்களை செய்து விடுகிறவர். தேவனாகி கர்த்தர் பெரிய நன்மைகளை நமக்கு செய்கிறபடினால் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன்.